வலைக்கும். வலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் தமாமில இருந்து கடையநல்லூர். தமாம்ல இருந்து கடையநல்லூர் உஸ்மான் பேசுங்க. ஆமா. இந்த ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றத பத்தி கேள்வி கேட்கணும். சரி அது வந்து கிறிஸ்தவத்தில் ஒப்பிக்கிறது. சரி, அதாவது ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லப்படுது, இது நபி வழியா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி இல்லையா? இல்ல, அது தெரியும், நபி வழி இல்லங்கிறது தெரியும். சரி, உஸ்மானோட காலத்துல அது வந்தது அப்படின்னு உஸ்மான் ஏன் அதை செஞ்சாங்கன்னு தெரியும் ஐயா. அது வந்து அறிவிப்பை தானே செய்யறாங்க. அது நம்ம வந்து வடக்கு வழிபாட்டோட சேர்த்து பார்க்கணும். அது எப்படி ரைட் ரைட். கடையநல்லூரை சேர்ந்த உஸ்மான் அவர்கள் சவுதி அரேபியாவின் தம்மாமில் இருந்து கேட்டிருக்கின்ற கேள்வியை இப்போது நீங்கள் பார்த்தீர்கள். இவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா, ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை இருக்குல்ல, இந்த ஜும்மா தொழுகைக்கு நம்ம நாட்டிலையும் உலகத்தில் அதிகமான நாடுகள்லையும் பள்ளிவாசல்கள்லையும் 2 பாங்குகள் சொல்லப்படுகிறது. ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றாங்க. ஒரு பாங்கு ஒரு ஒரு அந்த தொழுகைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. இன்னொரு பாங்கு இமாம் பயான் பண்ணுவதற்காக மெம்பர்ல ஏறுவார்ல, அந்த மெம்பர்ல ஏறி உட்கார்ந்த உடனே அப்போ ஒரு பாங்கு சொல்றாங்க. இதுதான் பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல நடைமுறையாக இருக்கிறது. ஆனா ஹதீஸ்ல நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி இருந்ததா? அதாவது தொழுகைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லிவிட்டு இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தவன இன்னொரு பாங்கு சொல்றாங்களே, இந்த மாதிரி 2மே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பாங்கு தான் இருந்தது. மற்ற தொழுகைகளுக்கு எப்படி ஒரு பாங்கோ அதே மாதிரி ஜும்மாவுக்கும் ஒரு பாங்கு தான் இருந்தது. ஒரு பாங்கு எப்ப இருந்தது? இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்றாரு பாருங்க, அப்ப சொல்ற அந்த ஒரு பாங்கு தான். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்றாங்களே, அந்த பாங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்கவே இல்லை. இது புகாரியில நீங்க வால்யூம்லயே இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஜும்மாங்கிற அத்தியாயத்துல நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இது இருக்கவே இல்லை, ஒரு பாங்கு தான். அப்ப அதுக்கு முந்தி ஒரு பாங்கு சொல்றாங்களா, அது பாங்கே கிடையாது, நம்ம பதில் கூட சொல்ல தேவையில்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 பாங்கு சொல்றாங்கல்ல, பாங்கு பிதஅத், அது வழிகேடு. 2வது பாங்கு தான் சுன்னத்து. அந்த பாங்குக்கு தான் பாங்குக்குரிய பதிலாம் நம்ம சொல்லணும். சரி, இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டும் இல்ல, அந்த புகாரில வரக்கூடிய ஹதீஸில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலையும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான். இது ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டும் இப்படி இருக்கலங்க. அபூபக்கர் காலத்திலையும் ஒரு பாங்கு தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் ஒரு பாங்கு தான். அப்பவெல்லாம் இந்த 2 பாங்கு சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கவில்லை. அதிலேயே தொடர்ந்து வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் போது ஜௌரா என்ற, ஜௌரான்னா அது ஒரு கடை வீதி, ஒரு இடம், பள்ளிவாசலை சேர்ந்தது இல்ல, பள்ளிவாசலுக்கு வெளியே ரோட்ல இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஜௌராங்கிற ஒரு இடத்துல போய் இன்னொரு அறிவிப்பு, ஜாதன் நிதாவு சாலிது, இன்னொரு அறிவிப்பு உஸ்மான் காலத்தில் அதிகமாக்கப்பட்டது அப்படின்னு அந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இது பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லலங்க, கடத்தெருவுல மக்கள்லாம் கூடி இருக்கிற இடத்துல போய் ஏன்பா நிக்கிறீங்க கிளம்புங்கப்பான்னு ஒரு அறிவிப்பு, நிதான்ற வார்த்தை தான் வருது. அந்த நிதாண்டா என்ன, அழைப்பு, ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறது. அப்ப இதுல என்ன கவனிக்கணும், இதுல நம்ம இவர் கேட்ட கேள்வி வேற, அது கேள்வி அப்புறம் வருவோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாங்க அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கிருவோம். நம்ம உஸ்மானை பின்பற்றுவது நம்ம கடமையா, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவது கடமையா? இதுதான் கொஸ்டின். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் வஹி வரும், உஸ்மான் ரலியல்லாஹு வஹி வராது. ரசூலுல்லாஹ் காலத்தோட மார்க்கம் பூர்த்தியாச்சு. அவங்க காலத்துக்கு பிறகு எந்த ஒன்னையும் கூட்டுறதுக்கோ மாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோமையானால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்யட்டும் செய்யாம போகட்டும், அதை பத்தி நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவை என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் ஜும்மாவை அவங்க நடத்தி இருக்கிறாங்க, அவங்க நடத்தின ஜும்மாவுல ஒரு பாங்கு தான் சொல்லி இருக்கிறார்கள், நாமல் அதையே சொல்லுவோம்.
அது வெற்றி பெறுவதற்கு அது போதும், விதத்தை செஞ்சோம்னா வழிகேட்டில் கொண்டு விட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். இவர் கேள்வி என்னன்னு கேட்டா, நம்ம விளங்கின மாதிரி உஸ்மானியா விளங்கல அவர் என்னத்துக்கு தேவையில்லாம இன்னொரு பாங்க அதிகமாக்கினாரு அப்படின்றது அவருடைய கேள்வி. நாம என்ன செய்யறோம்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை நன்கு அறிந்தவர்கள் சஹாபாக்கள். அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் தக்கவாறு அந்த ஹதீஸை சரியான முறையில் நம்ம விளங்கணும். எப்படி விளங்கிடக்கூடாது, அவர் இன்னொரு பாங்க சொன்னாருன்னு விளங்கக்கூடாது. ஏன், ரசூலுல்லாஹ் ஒரு பாங்குன்னு அவர் காட்டி இருக்கும்போது அவர் போய் 2 பாங்க ஆக்குவாரா? யாருக்கு உங்களுக்கு லொஹருக்கு 4 ரக்காத்துன்னு இருக்கும்போது நீங்க 5 ஆக்குவீங்களா? நீங்க ஆக்க மாட்டீங்கன்னு அவர் எப்படி ஆக்குவாரு? அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு தானே அதை விளங்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தகுதியை பார்க்கணும். இவர் இப்படி செய்வாரா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பாங்கு இருக்கும் பொழுது இவர் கண்டிப்பா 2 பாங்கு ஆக்கவே இல்லை. என்ன ஆக்குனாரு? கடத்தெருவுல ஒரு அறிவிப்பு செஞ்சார். இப்ப நீங்கள் போய் அறிவிப்பு செஞ்சிருப்போங்களேன். எப்படி செய்யலாம்? ஏன்பா தொழுகைக்கு நேரமாச்சு ரோட்ல நிக்கிறீங்க, போகப்பா எல்லாரும் அப்படின்னு போய் ரோட்ல மைக்க கட்டி கத்துங்க, யாரும் வேணாண்டா. பாங்கு சொன்னார் நீங்க இருக்குது. அதுல இவங்க அதுக்கு பாங்குன்னு வியாக்கியானம் கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு கேவலப்படுத்தி, உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா ஒரு வணக்கத்தை உண்டாக்குனார்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டு ஒரு அறிவிப்பு அதிகமானது. ஒரு அறிவிப்பு சரி பாங்கு சொல்றது பள்ளிவாசல சொல்லியிருப்பார்ல அவரு. நீங்க சொல்றபடி பாங்கா இருந்தா பள்ளிவாசலில் அவர் சொல்லியிருப்பாரு. பள்ளிவாசல சொல்லாம கடத்தருவுல போய் சொன்னாரு. அப்ப கடத்தருவுல போய் என்னத்தை சொல்லுவாங்க? கடத்தருவுல விரட்டி விடுவாங்க எல்லாத்தையும், போங்க பள்ளிவாசலுக்கு. இது செஞ்சார். மெம்பர்ல ஏற வரைக்கும் லேட் ஆகி வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப மக்கள் லேட்டா வந்தா யாருக்கு பயான் பண்றது? ஆளுக்கு வரலங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? போய் ரோட்ல போய் நிக்கிறவங்க விரட்டிட்டு வாப்பான்னு சொல்லியிருப்பாரு. அது ஏதோ போய் அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. இப்படி விளங்கிட்டோம்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னத்தை பேணினார்னு வந்துடும். சுன்னத்துக்கு மாத்தமா செய்யல. ஏன்னா கடத்தருள் நடந்திருக்காது. கடத்தருள் போய் நின்று யாரும் வாங்க சொல்ல மாட்டாங்க. கடத்தருள் நிக்கிற மக்களை விரட்டி விடுற மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. தொழுகைக்கு நேரமாச்சு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி சொல்லுவது ஒரு இபாதத்துல வராது. சும்மா ஒரு நண்பர் நிக்கிறாரு, தொழுகைக்கு நேரமாச்சு போகல, அப்ப கேட்டா பாங்குன்னு வந்துருமா? அது இது பாவமாகுமா? அப்ப நம்ம அந்த ஹதீஸை இந்த மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்றதுக்கு ஒரு மதியம் அனுப்பி பாங்கு சொன்னாரு அப்படின்னு விளங்காம ஒரு மக்களை போய் பள்ளியாசலுக்கு போறதுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, கடத்தரவுல செஞ்சாங்க, கடத்தரவுல தெளிவாங்க வருது அப்படின்னு நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னா உஸ்மான் ஏன் இந்த தப்பை செஞ்சாருங்கிற கேள்வியே வராது. உஸ்மானும் சுன்னத்துப்படி நடந்தாரு அப்படி சொல்லிட்டு போங்க. அதான சஹாபாக்களை கண்ணியப்படுத்துற விதம். இது ஏன் இப்படி வருது என்று கேட்டால் இவங்க அறியாமையினால 2 பாங்கன்னு உண்டாக்கிட்டாங்க. ஹதீஸ்ல இல்ல, எடுத்துக்காட்டு முழிக்கிறாங்க. என்னமாவது செஞ்சு நியாயப்படுத்தணுமே, ஏதாவது ஒரு லூப் லைன் கிடைக்குமா, ஏதாவது ஒரு சுமை தாங்கி கிடைக்குமா, யார் தலையில வச்சு விட்டு தப்பிச்சுக்கலாமா அப்படின்னு தேடி பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு தலையில பழிய போட்டிருக்கிறாங்க. இதை விட என்ன பண்ணிருக்கனே, சரி காலகாலமா நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஹதீஸ பாக்குறோம் இல்லன்னு தெரியுது விட்டுருவோம் அப்படின்னு மாத்த வேண்டியதானங்க. அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே மாத்துறதானே ஒரு முஃமினுடைய வேலை. தெரிய அறியாமை காலத்துல 100 மசாலா பப்பரத்தியார் அம்மானை படிக்கிற காலத்துல தெரியாம செஞ்சு விட்டோம். குர்ஆன் தமிழ்ல இல்ல செஞ்சு விட்டோம். புகாரி மொழிபெயர்ப்பு வரல செஞ்சு விட்டோம். இப்ப வந்துருச்சுல, படிக்கிறவங்கள கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுல, அதுக்கு தகுந்தவாறு மாத்திக்கிற வேண்டியதானே. இதை செய்யாம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேல பழிய சுமத்தியாச்சு நம்ம செஞ்ச தப்ப உறுதியாக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கொஸ்டின் வருதே தவிர உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யல, இன்னொரு பாங்கையெல்லாம் அதிகப்படுத்தவெல்லாம் கிடையாது என்பதுதான் அவர்களுக்கு உரிய கண்ணியத்துக்கு ஏற்றவாறு கொடுக்கக்கூடிய விளக்கமா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விக்கு இடமில்லை.